ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போது ஜாவாவில் அரே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம். அரே கிளாஸ் அப்படின்றது தான் அதோட கிளாஸ் நேம். இப்போது இந்த ப்ரோக்ராமில் அரேன்ற கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு இன்டீஜர் அரே ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்டீஜர் அரே அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் இண்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்ட் இதோட லென்த் என்னென்னு கொடுத்துருக்கேன். அந்த கேர்லி பிரஷஸ்க்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ பாருங்கள், 6க்கு மேலே கரெக்டாக 0. ஃபஸ்ட் நம்பர் எப்பவுமே 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 10 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 வேல்யூஸ் இருக்குது இந்த அரேக்குள்ளே. இப்போது இந்த அரேவை 1 by 1 நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு 3 லைனில் நம்ம ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இன்டீஜர் i = 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன். i வேல்யூ 0ன்னு கொடுக்குறேன். அரேயோட லென்த் எடுக்கிறேன். 11ன்ற கவுண்ட் இருக்குது இல்லையா, அந்த அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ், இந்த 11 வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு தான் லென்த் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த i வேல்யூ லெஸ்ஸர் தேன் எது அரே லென்த்து விட இருக்கும்போது கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து i++ இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். ஸோ 0 1 2 3 ஒரு வேல்யூவாக பார்த்தீங்கன்னா 11க்கு விட கம்மியாக இருக்கும். அப்போது அப் டு 10 வரைக்கும் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணிட்டு வரும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். இதில் இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். 2 ப்ளஸுக்கு நடுவில் கொடுக்கும்போது இது வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதோட வேல்யூ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது இண்டெக்ஸ் வேல்யூ போட போகிறேன். அது போல் அந்த இண்டெக்ஸ் வேல்யூக்கான வேல்யூ என்னன்றது அரேன்ற நேம் கொடுத்துட்டு ARR1 அப்படின்றது தான் நேம். அந்த ப்ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐன்ற இது கொடுக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே. ஐன்றது இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ தான் ஜஸ்ட் அரே யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃபார் ஈச் லூப்பு. இது நம்ம அப்புறம் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிவிட்டு. இதுவும் அதே மாதிரி தான். பட் ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜஸ்ட் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் இருக்கிற லொக்கேஷன் போயிட்டு கம்பைல் பண்ணலாம். கம்பைல் பண்ணுறதுக்கு JavaC அரேஸ் .java அது வந்து ARRYY+S அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா கம்பைல் ஆகும். கரெக்டாக கம்பைல் ஆகிடுச்சு. எரர் இருந்துச்சுன்னா எரர் த்ரோ பண்ணியிருக்கோம், எரர் இல்லாதனால இருக்கும். இப்போ ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறோம். ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஜாவா கொடுத்தா போதும். ஜஸ்ட்டு சீன்றதை ரிமூவ் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள், ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்றதையும் காமிச்சிருக்கு. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதற்கு நேராக இருக்கிற வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் தான் வந்து நம்ம கொடுத்தது. 0 1 2 3 வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. இது ஜஸ்ட்டு நம்ம அசியூம் பண்ணுறதுக்காகவும் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த 0 1 2 3. லென்த் என்னன்றதை காமிச்சிச்சு பாருங்கள். இந்த அரே லென்த் இஸ் 11. டோட்டலாக நமக்கு எத்தனை நம்பர் இருக்குது? 11 நம்பர் இருக்குது. இதை இந்த லைனில் தான் பிரிண்ட் பண்ணி செக் பண்ணுறோம். ARR1.length name.length கொடுத்திங்கன்னா போதும், நமக்கு அந்த கவுண்ட் என்னன்றதை காமிச்சிருக்கு. சாரி. இப்போ ஃபார் ஈச் லூப் போவோம். ஃபார் ஈச் லூப் இன்னும் ரொம்ப சிம்பிள். அதே வேலை தான் இதுவும் செய்யும். நம்ம இன்டீஜர்னு கொடுத்துட்டு இன்டீஜருக்கு, ஏன்னா இன்டீஜர்ன்றது எல்லாமே நம்பர்ஸ் ரிலேட்டட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சி அப்படின்னு அதுக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். வேரியபிள் 1 என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து ARR1ன்றது அரேயோட நேம். ஜஸ்ட் இது கொடுத்துட்டு பிரிண்ட் சி அப்படின்னு கொடுத்தா போதும். இது ஃபார் ஈச் லூப் வர்றதுனால அங்கே கொடுத்துருக்கேன். +C அப்படின்னு கொடுங்க. இந்த சி வேல்யூ தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் ஜாவா அரேஸ்.java கம்பைல் பண்ண வேணாம், ஒன் டைம் கம்பைல் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், ஃபார் லூப்பில் இருக்கிற வேல்யூஸும் நமக்கு வந்துடுச்சு. ஃபார் ஈச் லூப்லேயும் பார்த்திங்கன்னா அதே வேல்யூஸ், என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அதை நம்ம கொடுத்தோம். அது அப்படியே கரெக்டாக வந்துடுச்சு. இதில் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்கலை, ஏன்னா ஃபார் ஈச் லூப்பில் நம்ம டைரெக்டாகவே வேல்யூஸை எடுத்துடலாம். ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூஸ் கொடுத்து கண்டிஷன்ஸில் எதுவும் கொடுக்கல. ஃபார் ஈச்சோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். லென்த் என்னென்னு இருக்குது டோட்டலாக ஃபார் ஈச் லூப்பில்
என்ன வேல்யூஸ் வேணுமோ அந்த வேல்யூஸை நம்ம டோட்டலாக ஈஸியாக கெட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபார் ஈச் லூப்பும் யூஸ் பண்ணலாம். கவுண்ட் அப்படின்றதும் எடுத்து வச்சுருக்கோம் ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக. இவ்வளோ தான். இது ஒரு சிம்பிள் அரே கிளாஸ். கிளாஸ் நேம் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு கிளாஸு, ஒரு மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபார் லூப்பு இல்லைனா ஃபார் ஈச் லூப். கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பேக்ஸ்லாஷ் 2 தடவை கொடுத்து இண்டெக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன் நான். ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது. இப்போ ரிமூவ் பண்ணிட்டா எவ்வளோ க்ளீனாக இருக்கும் பாருங்கள் இந்த ப்ரோக்ராம். ஜஸ்ட் இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இந்த கமெண்ட்ஸும் எடுத்துடுறேன். ஜஸ்ட் இதெல்லாம் புரியறதுக்காக உங்களுக்கு போட்டு வச்சேன். இப்போ பாருங்கள் அரே டிக்ளேர் பண்ணுறோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இந்த 2 லைன் கூட போதும், 3rd லைன் கூட தேவையில்லை. ஜஸ்ட் லென்த்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் அந்த லைன் இன்க்ளூட் பண்ணுறேன். ஜஸ்ட் சிஸ்டம் அவுட் டாட் பிரிண்ட் லைன். இப்போது ஃபார் ஈச் லூப் அதே போல் சிம்பிளாக 2 லைன். ஸோ இது மூலமாக ஒரு வேல்யூஸாக நம்ம என்னென்னன்றதை எடுத்து பார்த்து யூஸ் பண்ணலாம்.